Hi guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிரட்டலான ஸ்பை த்ரில்லர் சீரிஸ் ஜாக் ரியான். Dude. They work behind the desk. I have a report. இந்த கேரக்டர் ஒரு ஐகானிக்கான கேரக்டர்ன்றதால இந்த கேரக்டரை வச்சு நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு. முக்கியமான பெரிய ஹீரோஸான ஹாரிசன் ஃபோர்ட், சீன் கானரி அதுல நடிச்சிருக்காங்க. சரி, நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கும் போடுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஜாக் ரியான் ஒரு யூஎஸோட எக்ஸ் மெரைன். ஆப்கானிஸ்தான்ல ஒரு மிஷன் அப்போ ஒரு சின்ன பையன் இவனை போட்டோ எடுத்து இவங்கிட்டே விற்பான். அந்த சின்ன பையனை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அவங்க மிஷனை முடிச்சுட்டு அவங்க கிளம்புறப்போ நானும் வரேன்னு அந்த பையன் சொல்ல, பாவம் சின்ன பையன் தானே, இங்க இருந்தா அவனுக்கு டேஞ்சர் நினைச்சு இறக்கப்பட்ட ஜாக் அவனை ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சது அவனே ஒரு டேஞ்சர் தான். அவன் சட்ட பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்த கிரனேடை எடுத்து ஹெலிகாப்டர்ல தூக்கி போட்டான். இவனோட இறக்க சுபாவத்தால அவனோட மொத்த டீமும் அந்த ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாங்க. அந்த விபத்துல ஜாக் மட்டும்தான் முதுகுல பலத்த அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறான். இனிமே துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு ஓட முடியாதுன்னு தெரிஞ்சதும் துப்பாக்கியை ஓரம் வச்சுட்டு கம்ப்யூட்டரை கையில எடுக்கிறான். எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அப்படியே வால் ஸ்ட்ரீட்ல புகுந்து பினான்சியல் பத்தி நல்ல வேலையை கத்துக்கிட்டு அந்த அனுபவத்துல சிஐஏல டெரர் ஃபைனான்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் டிவிஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலையில ஜாயின் பண்றான். இப்ப அவனோட பழக்கம் எல்லாம் காலையில டிவி பார்த்துட்டே டிஃபன் முடிச்சுட்டு சைக்கிள்ல ஆபீஸ்க்கு போய் ஒரு சின்ன டெஸ்க் உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் கம்ப்யூட்டர் மானிட்டரை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு டெஸ்க் ஆபீசர் வேலை. வெளி உலகத்துக்கு இவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி தெரியும். ஆனா இவன் பண்ற வேலை நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. இவனோட வேலை என்னன்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கிற பேங்க்ல நடக்கிற பெரிய பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ், குறிப்பா வெளிநாட்டு பணம் பரிவர்த்தனைகளை மானிட்டர் பண்றதுதான். யாருக்காவது சந்தேகப்படுற மாதிரி டிரான்ஸ்ஃபர் நடக்குதா, இல்ல கம்பெனி பேர்ல பெரிய டிரான்சாக்ஷன் ஏதாவது நடக்குதான்னு மானிட்டர் பண்றது தான் இவனோட முக்கியமான வேலையே. இவன் ஃபீல்ட்ல தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கன்னு சேட்டலைட் போட்டோலையும் ஸ்பை மூலமா தேடிட்டு இருந்தவன் இப்ப கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவனோட வேலையை சின்சியரா செய்ய ஆரம்பிச்சான். அப்பதான் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு பெரிய குழப்பமான அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை இவன் கவனிக்கிறான். அதை ஒரு ஸ்பெஷல் எஸ்கியூஎல் கோடிங் எழுதி மேற்கொண்டு அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல ஜாக் மாதிரியே சிஸ்டம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சேட்டலைட் கேமரா வழியா அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிற தீவிரவாத முகாம்களையும் சந்தேகமான இடங்களையும் நோட்ட வர்றது ஒரு டீம். இவனோட பேரு விக்டர். இவனோட வேலை என்னன்னா, இவனுக்கு சில பேரை டார்கெட் கொடுத்துருவாங்க. அவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த சேட்டலைட் கேமரா வச்சு வாட்ச் பண்றது. தேவைப்பட்டா மேலதிகாரியின் உத்தரவு பேர்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு பட்டன் அமுக்குனா போதும், அவனை காலி பண்ணிடுவான். இப்போ அவனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட்டை இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல இருந்து கிளம்புறது, அவன் பையனுக்கு டாட்டா சொல்றது, வண்டியில அப்படியே வரதை பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரும் இல்லாத இடமா பார்த்து அவன் தலைக்கு மேல 10,000 அடிக்கு மேல பறக்கிற ஒரு ட்ரோன் மூலியமா அவனை ஒரு மிசைல் அனுப்பி அவனை செதற விட்டான். ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மிஷனுக்கு அப்புறம் $1 பணத்தை பக்கத்துல இருக்கவே இவனுக்கு தருவா. அது அவளுக்கு ஒரு வழக்கம். சில நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு செய்தி அவன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டான். அவன் ரீசெண்டா சுட்ட டார்கெட் ஒரு சாதாரண ஆளு, எந்த விதமான தீவிரவாத அமைப்புகளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவனுக்கு செய்தி வந்திருக்கு. யாரோ நம்மளுக்கு தப்பான செய்தியை அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவனுகிட்ட சொல்லி ரொம்ப சாதாரணமாவே அதை கடந்து போனான். இந்த செய்தியை கேட்ட உடனேயே அவனுக்கு ஒரு அப்பாவியை கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு குற்றம் வச்சு அவனை சாகடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா டெய்லியும் அந்த பையன் அவங்க அப்பா எப்போ வருவான்ற வாசல்லே வெயிட் பண்றதை அவனால கேமரா மூலமா பார்க்க முடியுது. இது இன்னும் அவனை ஒரு குற்ற உணர்ச்சி பக்கம் தள்ளி விடுது. பக்கத்துல இருக்கிறவங்க உனக்கு கொடுத்த நீ ஆர்டரை தான் ஃபாலோ பண்ண, இது எந்த ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்க தேவையில்லைன்னு சொன்னாலும் அது அவனுக்கு மனசுக்கு ஏத்துக்கல. ட்ரோன் தாக்குதல் மூலியமா இவன் நிறைய பேரை கொண்டு இருக்கான். இதுல எது கரெக்டான இன்ஃபர்மேஷன், இதுல எது தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவனுக்கு தெரியல. எத்தனை அப்பாவி பேரை அவன் கொண்டு இருக்கான்றது அவனுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அவன் மேலேயே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவனால பெருசா அவனால என்ன பண்ண முடியும்? காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கேஸ்னோ போய் ஃபுல்லா குடிச்சுட்டு அவன் கையில இருந்த எல்லா காசையும் அங்கே ஜூது விளையாண்டு காலி பண்ணான். இங்க ஜாக் ஆபீஸ்ல உட்காந்து பேங்க் டேட்டாவை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து பணம் சுலைமான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது. அது மாதிரி நிறைய பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வரதால இதுல என்ன பேட்டர்ன்னா, அந்த கம்பெனிஸ் எல்லாமே ரீசெண்டா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த புதுசா ரிஜிஸ்டர் ஆன கம்பெனில இருந்தா இந்த சுலைமானுக்கு பணம் வருது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரியே அவனுக்கு தெரியுது. பணம் எங்கேருந்து கிளம்புச்சுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப குழப்பமா இருந்தது. இதுதான் ஷெல் கம்பெனிஸை வச்சு மணி லாண்டரிங் பண்ற ட்ரிக். ஷெல் கம்பெனிஸ்னா போடா
வராத ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கி அதுல லாபம் வந்துச்சுன்னு சொல்லி பிளாக் மணியை ஒயிட் ஆக்குவானுங்க. அப்படியே இல்லைன்னா ஊட்டியில ஏசி விற்கிறேன்னு சொல்லி ஒரு கடையை ஆரம்பிச்சு ஓடாத பிசினஸ் ஓடிச்சுன்னு சொல்லி அதுல டாக்ஸ் கட்டுவானுங்க. இப்படியும் பிளாக் மணியை ஒயிட் ஆக்குவானுங்க. அது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இருந்து தான் இவங்களுக்கு பணம் வருது. சாதாரண தீவிரவாதிகள் எல்லாம் லோ டெக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா டெக்னாலஜி எல்லாம் தெரியாது. அவங்க சின்ன சின்னதா இந்த பணம் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. கேஷை ஒரு இடத்துக்கிட்டு போய் அவாலா முறையில கலெக்ட் பண்ணிப்பாங்க, நம்ம சிவாஜி படத்துல வர மாதிரி. ஆனா இவன் ரொம்ப டெக்னாலஜியாவும் ஃபைனான்ஸ் தெரிஞ்சவனும் இருக்கான். நியூயார்க் ட்வின் டவரை தாக்கப்பட்டதுல செலவு பண்ண பணம் வெறும் $5 லட்சம் தான். இப்போ $9 பில்லியன் சுலைமான் பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வருது. சோ பெருசா ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லி இவன் இமிடியட் பாஸ் ஆன ஜேம்ஸ் கிட்ட சொல்லி அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்றான். ஆனா அவனும் ஒரு அக்கௌண்ட் பிளாக் பண்றதுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் பத்தாது, அதனால அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். ஆனா ஜாக்கு அதை சும்மா விடல. இவன் ட்ரெஷரி டீமுக்குள்ள போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட நைஸா பேசி அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண சொல்லி மேல் இடத்துக்கு மெயில் அனுப்பிடுறான். அவங்களும் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்ச ஜேம்ஸ் அவனை ரூமுக்குள்ள கூப்பிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான். உன்னோட வேலை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறது மட்டும்தான், அதை பிளாக் பண்ணணுமா பிளாக் பண்ண கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும் கத்த ஆரம்பிச்சான். சரி, நீ சொல்ற அந்த சுலைமான் ஒரிஜினலாவே இருக்கட்டும், நீ இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணதால அவன் தப்பிச்சு போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி கரெக்டான ப்ரூஃப் வரும்போது மொத்த டீமையும் தூக்கணும், அதுதான் ஒரு அறிவு இருக்கிறவன் பண்ணுவான் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சான். இவனும் $9 மில்லியன் விட்டு எத்தனை பேர் ஓடி போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்க இன்னொரு ட்வின் டவர் மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடக்கும். அப்ப யாராலும் தடுக்க முடியாது, நீங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு அவனும் கோவமா வெளியே கிளம்பிடுறான். ஜேம்ஸ் அவன் போனதுக்கு அப்புறம் அவனோட ப்ரொஃபைலை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அவனும் இவன மாதிரியே ஒரு சோல்ஜரா இருந்துட்டு இப்ப டெஸ்க் ஜாப் வந்திருக்கான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். ஏமன் ஒரு நாட்டுல ஒரு பேங்க் அதிகாரிக்கும் 2 கிளைண்ட்டுக்கும் ஒரு கஃபேல சந்திப்பு நடக்குது. அங்க இருக்க உள்ளூர் போலீஸும் சிஐயும் சேர்ந்து அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் அங்க ஒர்க் பண்ணி அவனை ரகசியமா நோட்ட விடுறாங்க. அவங்க பேசுறது சரியா கேட்க முடியாம அந்த டேபிளுக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணை உட்கார வச்சு ஒரு பேனா மூலயமா அவங்க பேசுறத ஓட்டு கேட்கறாங்க. அங்க இருந்த சத்தத்துல ஆடியோ அவங்களுக்கு கிளியரா வரல. வேற வழியே இல்லாம சந்தேகத்தின் பேர்ல அவன் ரோட்ல போகும்போது ஒரு ஏஜென்ட் ரூட் கேட்கற மாதிரி அவனை கேட்க வச்சு பின்னாடி இருந்து அவனை ஒரு பவர் ஷாக் கொடுத்து ஒரு வண்டியில ஏத்தி தூக்கி போட்டாங்க. இங்க வாஷிங்டன்ல ஜாக்கோட பழைய பாஸ் அவனை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. அவன் ஒரு பினான்சியல் அட்வைஸரா இருந்ததால சில ஸ்டாக்கை பத்தி அவன் கேட்கறான். இவனும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட பொண்ணு கேத்தி இவனுக்கு அறிமுகமாகறா. அவ தொற்று நோயெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். இவனும் தன்னைத்தானே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். இப்படி அவள்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதுதான் கரடி போந்த மாதிரி திடீர்னு அமெரிக்கா கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர் அங்க வந்து இறங்குச்சு. அதுல இருந்து 2 சிப்பாய்கள் வந்து ஜாக்க வேகமா அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. அவங்க ஒரு ஏர்பேஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க பார்த்தா ஜேம்ஸ் நிக்கிறான். ஜாக் கொடுத்த அந்த அக்கௌண்ட்டை சர்வேலன்ஸ் செஞ்சு அக்கௌண்டன்ட் ஓனரை யெமன்ல புடிச்சு வச்சிருக்காங்களாம். இந்த கேஸை பத்தி விசாரிக்க நம்ம 2 பேரையும் அங்க வர சொல்லியிருக்காங்க. நம்ம 2 பேருமே அங்க போறோம்னு அவன்கிட்ட சொன்னான். நான் எந்த ஒரு சர்வேலன்ஸ் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு ஜாக் சொன்னான். நான் தான் ஆர்டர் பண்ணேன் இவன் சொன்ன, நீங்க தான் அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீ கொடுத்ததுல ப்ரூஃப் இல்லைன்னு தான் சொன்னேனே தவிர்த்து அது உண்மை இல்லைன்னு நான் சொல்லல, அதனால நான் தான் சர்வேலன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். என்னால விசாரணை எல்லாம் பண்ண முடியாது, நான் ஒரு சாதாரண அனலிஸ்ட், ரிப்போர்ட் எழுதுறது தான் என்னோட வேலையே, நான் இங்க வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னான். அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும், எப்படி விஷயத்தை கொண்டு வரணும்னு நீ தான் சொல்லணும், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல ஏறு, போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். யெமன்ல இருக்கிற ஒரு ரகசிய சிறைச்சாலைக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க. அங்கேதான் அந்த பேங்க் வாசல்ல கைது செய்யப்பட்ட 2 பேரும் அங்கேதான் இருக்காங்க. அவங்கள ரொம்ப நேரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து பெருசா எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. அவங்க வெறும் பிசினஸ் ட்ரிப்புக்காக மட்டும்தான் இங்க வந்ததா சொல்றாங்க. அப்பதான் ஜாக் அவன் ட்ராக் பண்ண அந்த போன் நம்பருக்கு டயல் பண்ண ஒருத்த பாக்கெட்ல இருந்து அந்த போன் வைப்ரேட் ஆகிறத பாக்குறாங்க. சூட் போட்டிருக்க இந்த ஆளு தான் ரொம்ப முக்கியமான குற்றவாளியா நினைச்சு தனியா கூப்பிட்டுட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மணிக்கணக்கில் விசாரிச்சோம், எந்த ஒரு பயனும் இல்ல. ஜாக்குக்கு அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன் பக்கத்துல இருந்த அந்த பாடி கார்டை நம்ம ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியா அங்க இருந்த சோல்ஜரை கூப்பிட்டு அவன் கையில இருக்க விலங்குகளை கட்டி டேபிள்ல பூட்டினாங்க. ஜாக் அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து நைஸா அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு தெரிஞ்ச ஜாக் அவன்கிட்ட இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல தான் வெளியே ஒரு வேன் வந்துகிட்டு இருக்கு. அந்த வேன்ல குண்டு வெடிப்புல செத்த அமெரிக்க சிப்பாய்களோட உடம்பு எல்லாத்தையுமே அந்த உள்ளூர் ஆட்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஏ பெரும்பாலும் அதிக பணம் கொடுத்து அந்த உடல்களை வாங்கி அவங்க
குடும்பங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே அந்த சோல்ஜர்ஸ் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாடி எந்திரிக்குது. ஷீட்டை விலக்கிட்டு முகமூடிய கழட்ட அவன் ஒரு அமெரிக்கன் இல்லைன்னு தெரியுது. அவன் பக்கத்துல இருந்த இன்னொரு பாடியை செக் பண்ணி அவன் வயிற்றுக்குள்ள கையை விட்டு ஒரு பொட்டலத்தை எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு துப்பாக்கி அசம்பிள் செஞ்சுட்டு அந்த மார்ச்சரிக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறான். இங்க அந்த ஜாக் அந்த பாடிகார்டு கிட்ட உனக்கு சுலைமான் யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். சுலைமான்றது ஒரு பொதுவான பேராச்சே, வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்கன்னு அவன் சொன்னான். நீ அவங்க கூட இருக்கும் போது அவங்க ஏதாவது பேசுனது உன் காதுல விழுந்தது ஏதாவது சொல்ல முடியுமான்னு அந்த பாடிகார்டு கிட்ட கேட்டான். நான் வழக்கமா அது மாதிரி விஷயத்த கேட்க மாட்டேன், அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த பாடிகார்டு சொன்னான். இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த சிறைவாசலுக்கு மறுபடியும் அந்த ட்ரக் வந்துச்சு. அந்த டிரைவர் ஏற்கனவே பாடிஸ் டெலிவரி பண்ற அதே வண்டி தான். ஏதோ பாடிஸோட வராங்கன்னு நினைச்சு அவங்க அவனை பெருசா கண்டுக்கல. ஆனா அந்த ட்ரக் திடீர்னு வாசலை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சது. ஏதோ தப்புன்னு நினைச்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை சுட ஆரம்பிச்சாங்க. அந்த டிரைவரும் குண்டடிப்பட்டு அங்கேயே செத்து போனான். ஆனா அவனோட வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. ட்ரக்ல இருந்த பாம்பு அடிச்சு அந்த தடுப்பு சவுறு உடைஞ்சது. அந்த குண்டடிப்பு அந்த இடத்த மொத்தத்தையும் உலுக்கிருச்சு. வெளில இருந்து ஒருத்தன் ராக்கெட் லான்ச்சரை வச்சுக்கிட்டு டவர் மேல நிக்கிற சோல்ஜர்ஸ் மேல தாக்குனான். மொத்தமாவே அந்த இடமே ஒரு போர்க்காலம் மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாமே பதட்டமாயி வெளியில ஓடி போனப்போ ஜேம்ஸ் ஜாக்கை பார்த்து நீ வெளியே வராத, நீ உள்ளேயே இருன்னு சொல்லி அவனை ரூமுக்குள்ள போக சொல்லிடுறான். ஜாக்கும் வேற வழி இல்லாம உள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதே நேரத்துல இங்க மார்ச்சல்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் வெளியே வந்தான். அங்க இருக்க சோல்ஜரை சுட்டு தள்ளிட்டு இன்னொரு சோல்ஜரை துப்பாக்கி முனையில கைதிகள் இருக்கிற இடத்துக்கு போக சொன்னான். உள்ள போனதும் அந்த சூட்டு கோட்டு போட்டவனை பார்த்தோன்னே சுட்டு தள்ளிடுறான். இன்னொருத்த எங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவன் இடத்துக்கு அவன் அழைச்சிட்டு போனான். இங்க வெளியே சண்டை ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்க ஜாக் பதட்டத்துல உட்காந்துட்டு இருந்தான். வெளியில காலடி சத்தம் கேட்டுச்சு. ஜாக் கதவுக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் அந்த சோல்ஜரை துப்பாக்கி முனையில உள்ள கூப்பிட்டுட்டு வந்தான். அப்ப அந்த பாடிகார்ட் ஜாக் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த சோல்ஜரை சுட்டுட்டு இவன் பக்கம் திரும்பினா. அப்ப ஜாக்கு கதவோட சேர்த்து அவனை அமுக்கி அந்த துப்பாக்கியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது. அவன் ஜாக்கை கீழே போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்தான். அவனை டக்குன்னு கால் தடிக்கி அந்த சோல்ஜர் மேல கீழே விழுந்தான். அந்த சோல்ஜர் இருந்தே ஒரு கத்தி எடுத்து ஜாக்கை வயிற்றுலேயே ஒரு கீரலை போட்டு விட்டுறான். கரெக்டா ஒரு சான்ஸ் வரும்போது அவனோட தலையை பிடிச்சி செவுத்திலே மோதி கீழே தள்ளி விட்டான். ஜாக் அங்கேயும் தள்ளாடி வந்து துப்பாக்கி எடுக்க வந்தான். பட் அவன் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அவனை பிடிச்சி அந்த டேபிள தள்ளி விட்டான். அந்த பாடி கார்டு அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜாக் வந்தவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேருமே ஒருத்த மாத்தி ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலயும் நிறைய சோல்ஜர்ஸ் ஆகுறாங்க. ஜேம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இங்க ஜாக் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழுந்தான். வந்தவனும் கையில ஒரு துப்பாக்கி எடுக்க இவனும் அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து ஒரு கிரனேடை கையில எடுத்தான். ஜாக் அந்த கிரனேடோட பின்ன உருவி நான் இதை கீழே போட்டா நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு மிரட்டான். 3 பேரும் அப்படியே நின்னானுங்க. அப்ப அந்த பாடிகார்டு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போனப்போ ஜாக்கை பார்த்து நீ ஒரு அனலிஸ்ட்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜாக் நானும் நீ ஒரு பாடிகார்டுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஜாக் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ சுலைமான் தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் அப்படியே போனான். இவன் தான் ஜாக் தேடிக்கிட்டு இருந்த அந்த $9 மில்லியன் சொந்தக்காரன். அது இல்லாம இவன் தான் தீவிரவாதி தலைவன் சுலைமான். வெளியில துப்பாக்கி சத்தமும் புகையனும் பெரிய கலவரமா இருந்துச்சு. சுலைமானும் சவத்துக்கு வெளியில இருந்து கயிறை தூக்கி போற அந்த கைத்து மேல ஏறி எஸ்கேப் ஆனான். தலைவன் தப்பிச்சதை பார்த்ததும் தாக்குதல் அப்படியே நின்று எல்லாரும் அந்த கார்ல ஏறி ஓடி போனானுங்க. இதுக்கு பிறகுதான் ஜாக்குக்கும் இவனுக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமே ஆரம்பிக்க போகுது. இவனுக்கு 2 பேருமே பிரதர்ஸ். பிறக்கும் போதே இவனுங்க தீவிரவாதியா பிறக்கல. 1983 லெபனான்ல பிரெஞ்சு விமான தாக்குதல் நடத்தினப்போ இவங்க குடும்பம் மொத்தமா நாசமாயிருச்சு. அப்புறம் ஒரு பிரெஞ்சு குடும்பம் தான் இவங்களை தத்தெடுத்து படிக்க வச்சாங்க. சுலைமான் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டிகிரி எல்லாம் படிச்சு ஒரு பெரிய கோல்டு மெடலிஸ்டா ஆனா. பிரான்ஸ்ல இவன் செஞ்ச ப்ராஜெக்டை பத்தி ஒரு பேங்க்ல இவன் சொன்னான். அதாவது வீட்டுக்குள்ள இருந்தே பேங்க் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. அவனோட ஐடியா பிடிச்சிருந்தாலும் இவன் ஒரு முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்தால அவங்க இவனோட ப்ராஜெக்டை அவங்க ஏத்துக்கல. கடைசியில இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை செய்ய ஆரம்பிச்சான்.
ஒரு நாள் இவனோட தம்பி ஒரு துப்பாக்கி கிடைச்சதா சொல்லி அவன் அண்ணங்காரன்ட்ட காட்டுறான். இதெல்லாம் தப்புடான்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லி அந்த துப்பாக்கியை தூக்கி போட சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பார்க் சேர்ல இவங்க உட்காந்து ஒரு போதை சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் வர பார்த்து அந்த சிகரெட்டை அவன் கீழே போட்டு மிதிச்சிடுறான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரன் அந்த சிகரெட்டை எடுத்துக்கிட்டு அவனை மிரட்டுற மாதிரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். போலீஸ்காரன் அவனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட துப்பாக்கியோட அவன் மாட்ட போறான்னு தெரிஞ்சு போலீஸ்காரனை அடிச்சு அவன் தம்பியை அங்கிருந்து ஓட சொல்லிடுறான். சுலைமானோட தம்பி எப்படியோ ஓடி தப்பிச்சிடுறான். இவன் எல்லா கூட்டத்தையும் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனான். ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிலுக்கு அவன் தம்பி பார்க்க போனான். அப்ப அவங்க அண்ணனை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். பெரிய தாடியை வளர்த்துட்டு ஒரிஜினல் ஒரு முஸ்லீமாவே நின்னான். அப்பதான் சுலைமான் அங்க இருக்கிற தீவிரவாத நண்பர்களோட சேர்ந்து கடவுள் தன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் இங்க அனுப்ப இருக்கிறதா அவன் சொன்னான். ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு அவன் தம்பி கிட்ட சொல்லி அனுப்பினான். சுலைமானுக்கு 3 பசங்க. அவனோட மனைவிக்கு இவன் செய்யறத எந்த விஷயமும் பிடிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்காக நிறைய ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள வரதாலையும் அவன் பொண்ணுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல அப்படின்னு அவன் நினைச்சா. இது அவன்கிட்ட சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு அவன் மாமா கிட்ட சொல்லி ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தப்பிக்க பார்த்தா. அந்த பாஸ்போர்ட்டும் அவன் கையில மாட்டிக்குது. அதனால இவளால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. சுலைமான் ஒரு இடத்துக்கு போறா. ஒருத்தனை பாக்குறான். அவன் இதுக்கு முன்னாடி இங்க பெரிய தலைக்கட்டா இருந்தவன். அவனை கேட்காம எந்த விஷயம் நடந்ததே இல்லை. ஆனா இப்ப சுலைமான் இவனை கேட்காம ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இவனுகிட்ட என் பர்மிஷன் கேட்காம நீ என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்க, என்கிட்ட எந்த விஷயமும் நீ சொல்றது இல்ல அப்படின்னு சொன்னான். இவன் அதுக்கு அவன்கிட்ட பெருசா ரியாக்ட் பண்ணாம அவன் கையில வச்சிருந்த அந்த பெரிய பேக்ல நிறைய பணக்கட்டுகளை அவன்கிட்ட காட்டினான். இந்த தலைக்கட்டு ஒரு பெரிய டாக்டர் டீமையே புடிச்சு வச்சிருந்திருக்கான். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ஊருக்கு சேவை செய்ய வந்தவங்க. அந்த டாக்டர்ஸ் டீமை இவன் ரிலீஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான். அதனால இவ்வளவு பணத்தையும் கொடுத்து அந்த டாக்டர்ஸை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்கிறான். அந்த தலைக்கட்டுக்கும் பணம் வருதே நினைச்சுக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் வண்டியில ஏத்துறான். அப்ப சுலைமான்ட்ட அவன் காசு கேட்டதுக்கு காசெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பக்கத்துல இருக்க எல்லா ஆளுங்கள்ட்டையும் இவன் இந்த காசை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். என்னடா காசு கொடுத்தா விசுவாசத்தை வாங்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னான். ஆனா அங்க நடந்ததே வேற. எல்லாரும் துப்பாக்கி தூக்கி இவன் தலைக்கு மேலேயே வச்சானுங்க. அப்பதான் இவன் பணம் விசுவாசத்தை வாங்கிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு அவனோட இடத்துக்கே அழைச்சிக்கிட்டு போனான். அவனை இங்க அழைச்சிக்கிட்டு வந்து 4 போடு போட்டு அப்பதான் இவன் ஒரு புரோபகண்டா பண்ண ஆரம்பிச்சான். இவனுக்கு வர எல்லா பணத்தையுமே இவனே வச்சுக்கிட்டான். நம்ம இறைவனுக்கு செய்யற பெரிய துரோகம் இது. நான் ஒரு நல்ல தலைவனா இருப்பேன், என் கூட வந்து சேர்ந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் பணமும் இறையர்களும் கொடுப்பேன்னு சொல்லி அவன் பக்கம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டான். மொத்த டாக்டர்ஸ் டீமையும் ரூமுக்குள்ள போட்டு அடைச்சான். இவங்களை வச்சு அவன் என்ன பிளான் பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது. இங்க யெமன்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தான் ஜாக். இங்க அவரோட காதலியான கேத்தி கூட ஒரு டேட்டுக்கு போனா கொஞ்ச நாள் அவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. சிஐஏ டீம் ஒரு அவசரம் கூட்டம் போட்டாங்க. அந்த சிறைசாலையில் நடந்த தாக்குதலும் அந்த 2 கைதிகளும் தப்பிச்சு போனதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜாக் முதல் முறையா சுலைமானை பத்தி அந்த மொத்த டீமுக்கும் சொன்னான். சுலைமான்றவன் மற்ற தீவிரவாதிகள் மாதிரி இல்ல. யூஸ்வலா ஈராக்லயும் இந்த சீரியாவிலையும் எண்ணெய் கடத்தி அதுல வர பணத்தை வச்சு அவாலா முறையில தான் இவங்க பணத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா இவன் கொஞ்சம் டிஃபரெண்டா செயல்படுறான். அவன் ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வழியா பணத்தை மாத்திக்கிறான். இப்போ முடக்கப்பட்ட அந்த ஆன்லைன் அக்கௌண்ட்ல கூட எந்த தடையும் இல்ல அப்படின்னு அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொன்னான். இப்போ இவங்கள்ட்ட சுலைமானோட போன் கிடைச்சிருக்கு. ஆனா அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். போன் டேமேஜ் பண்ணாம எப்படி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஜாக்கும் அந்த பாஸ்வேர்டை உடைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பார்க்கறான். இன்னும் 2 வாட்டிக்கு மேல போட்டா அந்த போன் மொத்தமா லாக் ஆகி உள்ள இருக்க டேட்டா எல்லாமே அலைஞ்சிரும். அந்த நிலைமையில இப்போ வந்து நிக்கிறான். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, என்ன பாஸ்வேர்டா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஜேம்ஸ் அந்த வீடியோல ஒரு விஷயத்த நோட் பண்ணான். அவன் கை விலங்கு போடுறதுக்கு முன்னாடியே கையை கரெக்டா அந்த பொசிஷன்ல வைக்கிறான். இது ஜெயில சில வருஷம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும்னு அவன் சொன்னான். ஆனா ஜாக்கு எல்லா ஜெயில் ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டா சிஐஏ ரெக்கார்ட்ஸ்ல அவனோட பேர் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொன்னான். அப்பதான் ஜாக்குக்கே ஒரு ஐடியா வந்தது. அந்த போனோட சிம் வந்து பிரான்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால பிரான்ஸோட ஜெயில் ரெக்கார்ட்ஸை பார்த்தா ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்கணும்னு நினைச்சான். அப்பவே அவங்ககிட்ட இருக்கிற நேம வச்சு செக் பண்ணும் போது தான் இவனோட மொத்த டீட்டெயிலும் அதுல கிடைச்சது. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை தான் அவங்க பாஸ்வேர்டா வைப்பாங்கன்னு நினைச்ச ஜாக் சுலைமானோட ஜெயில் கைதி நம்பரை பார்த்து அதை பாஸ்வேர்டா மொபைல்ல போட்டா போன் அன்லாக் ஆயிடுச்சு.
அதே நேரம் சிரியாவில் சுலைமான் ஒரு முக்கியமான வேலைக்காக அவனோட தம்பியை பாரிஸ்க்கு அனுப்பி வைக்கிறான். பாரிஸ்க்கு வந்த சுலைமான் தம்பி ஒரு ஆளை மீட் பண்ணி ஒரு பேக் ஃபுல்லா சிம் கார்டை வாங்குறான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு அந்த போலியான சிம் கார்டுகளை பயன்படுத்தி ஒரு வேலட் அக்கௌண்ட் ஓபன் பண்றான். அந்த வேலட்ல $10,000 வரைக்கும் தான் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும், அனுப்ப முடியும். அதுல ஒருத்தன் பணத்தை லோட் பண்ண, இன்னொருத்தன் சிம் கார்டை ஒரு மொபைல்ல போடன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பா இந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாஷிங்டன்ல சுலைமான் போன்ல அடிக்கடி தொடர்பு கொண்ட எல்லா போன் நம்பர்ஸையும் CIA ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பாரிஸ்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுச்சு. அவங்களோட மேலதிகாரிகிட்ட உத்தரவு வாங்கி அவங்க 2 பேருமே உடனடியாக பிரான்ஸுக்கு பறந்தாங்க. இங்கே சிரியால சுலைமான் ஒய்ஃப் எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு தன்னோட 3 குழந்தைங்களையும் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு தப்பிக்க பிளான் பண்றா. ஆனா நைட்ல எல்லாம் வெளியே போகும்போது அவனோட மூத்த பையன் அப்பா விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடறான். அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதனால அவ 2 பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கார்ல ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போறான். ஆனா இந்த பையன் ஓடி போய் அவங்க அம்மா வீட்டை விட்டு எங்கேயோ போறாங்கன்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்றான். அவனும் 2 ஆளுங்களை அனுப்பி விடியறதுக்குள்ள அவன் எங்க இருந்தாலும் இங்க வந்தாகணும்னு சொல்லி உத்தரவிடுறான். இங்க பிரான்ஸ்ல ஒரு பிரீஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது 2 பேர் அவரை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் அவரை கத்தியால குத்தி சாகடிக்கிறான். அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போறானுங்க. ஜாக்கும் ஜேம்ஸும் பிரான்ஸ்ல வந்து இறங்கினாங்க. ஒரு பிரெஞ்சு போலீஸ் கேப்டன் தலைமையில அவங்க லொக்கேட் பண்ண ஏரியாவுக்கு ரெய்டுக்கு போக தயாரானாங்க. அவங்க சொன்ன அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஆனா வாசல்லையே ஒரு சின்ன பையன் போலீஸ் வர விஷயத்த உள்ள மெசேஜ் மூலியமா கன்வே பண்ணிடுறான். இந்த மெசேஜ் வந்த உடனேயே அங்க இருந்த சிம் கார்டு எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு பேக் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கையிலையும் துப்பாக்கி எடுத்து அவங்க ரெடியாக ஆரம்பிச்சாங்க. ஸ்வாட் டீம் கதவை உடைச்சு உள்ள இருந்தவங்க எல்லாரையும் சுட ஆரம்பிச்சாங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர் கீழே விழுந்தாங்க. சண்டையில சுலைமான் தம்பிக்கு வயிற்றுல பயங்கரமா குண்டடிப்பட்டுருது. அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் வழியா கீழ் வீட்டுக்கு எகிரி குதிச்சு கீழே இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். அதே நேரத்துல இங்க ஜாக் காயப்பட்ட அந்த போலீஸ்காரருக்கு உதவி செய்ய அவனை படிக்கட்டுல பொறுமையா அழைச்சிக்கிட்டு வந்திருந்தான். அவன் மாடிப்படியில இறங்கும் போதுதான் அந்த மாடிப்படி பிடியில ரத்த கரையை இருக்கிறத பார்த்தான். வேற யாரும் ரத்த கரையோட இந்த படிக்கட்டுல இறங்கி போயிருக்காங்கன்றது தெரிஞ்சு அந்த போலீஸ்காரனை அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். இங்க போலீஸ் கதவை உடைச்சு உள்ள வந்தா அங்கே ஒருத்தி ஒரு பெரிய பாம் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறா. இங்க ஜாக் அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும் போது துப்பாக்கியை வெளியே எடுத்து சுடலான்னு பார்த்தா. ஆனா மக்கள் கூட்டம் அங்க அதிகமா இருந்ததால கூட்டத்துல சுட துணிவு இல்லாம அவனை அப்படியே அவன் மிஸ் பண்ணிடுறான். இங்க அபார்ட்மெண்ட்ல இவனுங்க பயந்து போய் அந்த பாம் ஜாக்கெட் போட்டிருந்த பொண்ணை சுட்டுறாங்க. கீழே விழும் போது அந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்றா. அந்த இடமே பாம் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு செதறுது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்த அத்தனை ஆபீஸரும் இறந்து போறானுங்க. ஜாக்கும் துரத்திட்டு போனவனை மிஸ் பண்ணதால மேலே வந்து சேதமடைந்த இடத்த எல்லாத்தையும் பார்க்குறான். கீழே கிடந்த அந்த சிம் கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பணம் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் இவ்வளோ கூட்டம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே போனதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ்காரன் சுலைமானோட பிரான்ஸ் ஜெயில் ரெக்கார்ட்ஸை மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த ரெக்கார்ட்ஸ்ல 23 மாசம் ஜெயில இருந்தப்போ அவனோட தம்பி மட்டும்தான் இவனை 2 தடவை வந்து பார்த்திருக்கான். அந்த தம்பி போட்டோவை ஜாக் பார்த்தப்பதான் இவனை தான் நான் துரத்திக்கிட்டு ஓடினேன், அவனை தான் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஜெயில் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு ரிலேஷனோட அட்ரஸ் கிடைக்குது. அது ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா. மேபி அவன் அங்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே எல்லாருமே கிளம்புனாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் ஜாக்கிட்ட அடுத்த வாட்டி துப்பாக்கியை வெளியே எடுத்தா தயவு செய்து சுற்று அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். இவனுங்க நினைச்ச மாதிரியே சுலைமான் தம்பி அவங்க மாமா வீட்டில் தான் இருந்தான். அவர் ஒரு முன்னாள் டாக்டர்ன்றதால அந்த குண்டடி காயத்துக்கு அந்த ஆளே ட்ரீட்மெண்ட் பார்த்துடுறாரு. எல்லாரும் வெளியே போன நேரத்துல தான் அவன் ஒரு வீடியோ கேம் டிஸ்கை எடுத்து போட்டு அதுல இருக்க மெசேஜ் போர்ட்டலை வச்சு அவன் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்புனான். சுலைமானும் அங்கே ரொம்ப நேரம் இருக்காத, அங்கேருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அதாவது அவன் மாமனை போட்டு தள்ள சொல்றான். அவன் துப்பாக்கியோட தனக்கு உதவி செஞ்ச மாமாவை பார்த்தான். அந்த அட்ரஸ்ல முஸ்லிம் கம்யூனிட்டி ஏரியா பேர் தான் போட்டதே தவிர்த்து எந்த ஒரு டோர் நம்பரும் அதுல இல்ல. அதனால அந்த கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு அவன் போட்டோவை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸ் கூட ஒரு கிறிஸ்டினா இருந்து அவனோட ஒய்ஃபுக்காக முஸ்லீமா கன்வெர்ட் ஆனவன் தான். அதனால அவனால உள்ள ஈஸியா போய் அவங்க பாஷையிலே பேசி விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு சின்ன பையன் அவனை ஒரு வீட்டுல பார்த்ததா சொல்றான். இமிடியேட்டா டீம் அங்கே போய் அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி வளைச்சாங்க. ஆனா அவன் அங்கே இல்லை. அது மட்டும் இல்ல, அவன் அவங்க மாமாவை கொல்லாம விட்டுட்டு போயிருக்கான்.
அந்த வீட்டுல அங்க இருக்கிற அந்த சின்ன பசங்க 2 பேரும் டிவி ஸ்கிரீன்ல காட்டுற வீடியோ கேம் யாருதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜாக்குக்கு தெரியுது இந்த வீடியோ கேம் இந்த பசங்களோடது கிடையாதுன்னு. இங்க இருந்தவர் தான் இந்த விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருந்ததாக அந்த பசங்க சொன்னாங்க. அப்பதான் ஜாக் அந்த மெசேஜோட சாட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க என்ன பேசினாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த போலீஸ் கேப்டன் மாமாங்காரனை பார்த்து நீங்க உதவி செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு மிரட்ட, அவன் இங்க வந்தது உண்மைதான், அவன் என்கிட்ட கார் மட்டும் தான் கேட்டான், அவனுக்கு கார் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த காரோட லைசன்ஸ் பிளேட்டை வச்சு ஜிபிஎஸ் மூலமா அவனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேப்டனும் ஒரு டீமை அனுப்பி தம்பிக்காரன் இந்த எல்லையை விட்டு தாண்டதுக்குள்ள வளைச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஜாக் அந்த கேமோட சாட் ஹிஸ்டரியில அவன் யாரையோ பார்க்க போறதா அது இருந்தது. அவன் யாரை பார்க்க போறா நம்மளுக்கு தெரிஞ்சுதா மொத்த நெட்வொர்க்கையும் நம்மளால பிடிக்க முடியும், மேபி அது சுலைமான கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவனை கொஞ்சம் போக விட்டு அவன் போற போக்குல மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்கலான்னு ஜாக் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்றான். ஜாக்கும் அந்த கேப்டனும் ஒரு கார்லயும் ஜேம்ஸும் இன்னொருத்தனும் ஒரு கார்லயும் அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. இங்க சிரியால சுலைமான் ஒய்ஃப் அவளோட 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ரொம்ப தூரம் வந்ததால அந்த கார் பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நின்று போகுது. காரை அங்கேயே விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ள போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா கார் டிரைவர்ட்டையும் கேட்ட போது யாருமே பார்டர் கிட்ட வரத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. கரெக்டா அந்த நேரத்துல தான் சுலைமானோட ஆளுங்களும் அந்த ஊருக்குள்ள தேடிட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள துரத்த ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப ஆக்ரோஷமா அவங்கள துரத்தி அந்த 2 சின்ன பசங்களையும் பிடிச்சி அந்த காருக்குள்ளே கட்டி போட்டான். இன்னொருத்தன் அவளுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ண அவனோட மாமன் தான். அப்ப இவ நீ வேணா அவனை சுற்று, என் மேல பழிய போட்டுரு அப்படின்னு சுலைமான் ஒய்ஃப் சொல்றா. ஆனா இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவன் கூட வந்தவன் முந்திக்கிறான், மாமனை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் இவளை தரன்னு இழுத்துக்கிட்டு தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் தப்பா நடக்க ட்ரை பண்றான். அவளும் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. இவ செமையா மாட்டிக்கிட்டா. அங்க இருக்கிறவங்க யாருமே இவங்களை காப்பாற்றவும் வரல. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவன் பக்கத்துல ஒரு பெரிய மிசைல் வந்து விழுந்துச்சு. அவன் தெரிச்சு போய் விழுந்தான். யாரா இந்த வேலையை செஞ்சதுன்னு பார்த்தா இது விக்டரோட வேலை தான். விக்டர் ரொம்ப நேரமா அந்த ஏரியாவை சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு லேடியும் 2 சின்ன பசங்களையும் 2 பேர் துரத்திக்கிட்டு போறத அவன் பாஸ் கிட்ட கூப்பிட்டு காட்டினான். ஆனா அவன் பாஸ் இந்த விஷயத்துல நம்ம தலையிட முடியாது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். எவன் பேச்சையும் கேட்காம தான் அந்த மிசைலே ஆன் பண்ணான். அவன் தப்பான டார்கெட் சுட்டதுல இருந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில இருந்தான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியை காப்பாத்தினதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். அது இல்லாம அவனோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த வாட்டி வழக்கத்துக்கு மாறா பக்கத்துல இருக்கிறவ $1 கொடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு $100 பணத்தை கொடுத்தா. இங்க சுலைமான் ஒய்ஃப் அவங்க வந்த கார்ல இருந்தே அங்கே இருந்து எஸ்கேப் ஆனாங்க. அதுக்கப்புறம் விக்டர் ரொம்ப மன நிறைவா இருந்ததால ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு கேட்டு அந்த பேஸ்ல இருந்து கிளம்புனான். இங்க சுலைமான் தம்பி எங்க போறான்னு இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்ப அவன் ஓவர் ஸ்பீடுக்காக ஒரு போலீஸ்காரன் அவனை பிடிச்சிடுறான். அந்த போலீஸ்காரன் இவன் அடிபட்டு இருக்கிறதையும் பாக்குறான். அவனுக்கு டவுட் வருது. இது எல்லாத்தையுமே அவங்களும் சேட்டலைட் மூலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரனை தனியா கூப்பிட்டு அவனை வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து அனுப்ப சொல்றாங்க. இங்க அவன் தம்பியும் துப்பாக்கி கையில ரெடியா வச்சுக்கிட்டு அவனை சுடுறதுக்கு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரன் கிட்ட வந்து நீங்க ஓவர் ஸ்பீட்ல போனதால தான் உன்னை பிடிச்சேன், மறுபடியும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணி அங்கிருந்து அனுப்பிடுறான். தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமா இவங்க ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜிபிஎஸ் வியூ வந்து பனிமூட்டம் காரணமா சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த கேப்டன் வந்த காரு பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்ததால ஜேம்ஸ் காருக்கு கால் பண்ணி நாங்க பெட்ரோல் போட போறோம், வர வழியில ஒரு ரெசார்ட் இருக்கு, அதுக்குள்ள மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் காரு முன்னாடி போச்சு. ஜாக்கும் அந்த லேடியும் பெட்ரோல் பங்க்கு போனாங்க. ஜேம்ஸ் காரு அந்த ரெசார்ட்டுக்குள்ள போனாங்க. அப்ப ஜேம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு அங்கே நிக்குது. அதை இறங்கி இவங்க பொறுமையா போய் பார்த்தாங்க. அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த காரை நிறுத்திட்டு அவன் இன்னொரு கார்ல தப்பிச்சு போனதுக்கு உண்டான கார் டயர் மாதிரி அங்க இருக்கு. இங்க பெட்ரோல் பங்க்ல 2 பேரும் நிக்கிறாங்க. அப்ப கார் ஃபுல்லா பனியில போத்துன மாதிரி ஒரு கார் அங்கே நிக்கிறத ஜாக் பார்த்தான். அந்த கார் ஈட்டாவும் இல்லை. ஸோ ரொம்ப நேரமா பனியில இருந்த கார் யாரோ இங்க ஓட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு அவன் டவுட் ஆகுறான். அந்த கண்ணாடி வழியா பார்த்தப்போ அந்த காரோட ஒயர் கட் ஆகிருக்கிறத நோட் பண்ணான்.
பேக் மிரர் வழியா அந்த காரை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஜாக். அது தம்பிக்காரன் ஓட்டிட்டு வந்த கார் தான். இங்க காரை நிறுத்திட்டு அவன் டாய்லெட்டுக்கு போயிருக்கான். இப்ப அவன் திரும்பி வந்து ஜாக் அந்த காரை நோட்ட விட்டு இருக்கிறத பாத்துடுறான். தம்பிக்காரன் துப்பாக்கி எடுத்து சுட போனா, பட் கரெக்டா கேப்டன் வெளியே வந்து கத்த ஜாக்கு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சான். இப்ப தம்பிக்காரன் சுட, கேப்டனும் சுட, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட்ல இருந்த உள்ள ஒரு போலீஸ்காரன் கேப்டனை தப்பா நினைச்சு அவளை சுட்டுறான். தம்பிக்காரன் போலீஸ்காரனை சுட்டுறான். ஜாக்கோட கண்ணு காருக்குள்ள இருந்ததால எப்படியோ காருக்குள்ள நீட்டி கண்ணை எடுத்துடுறான். அவன் சுட ஆரம்பிச்சும் போது அவன் தம்பிக்காரன் குண்டு காலியாகி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இங்க கேப்டன் அடிபட்டதால ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லி அவனை துரத்திக்கிட்டு ஓடி போனான். அந்த ரத்த தடத்தை பின்தொடர்ந்து ஒரு குடோனுக்குள்ள போனான். தம்பிக்காரனை எப்படியாவது உயிரோட பிடிக்க தான் ஜாக்க ஆசைப்பட்டான். ஆனா அவன் துப்பாக்கி எடுக்கிற மாதிரி ஜாக்கிட்ட நடிக்க டக்குன்னு ஜாக் அவனை சுட்டு கொல்ல வேண்டியதா போயிடுது. மறுபடியும் ஜாக் இங்க வந்து பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் வர லேட் ஆனதால கேப்டன் இறந்து போயிருக்காங்க. அந்த பெரிய மீனை பிடிக்கலான்னு இருந்த ஒரே இறையும் இப்ப காலி ஆயிருச்சு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. பாரிஸ்ல கத்தியால குத்தப்பட்டு இறந்த அந்த பெரிய பிரீஸ்டோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு 2 பேரு ஒரு பெரிய பேக்கை அந்த சர்ச் சேருக்கடியில வைக்கிறாங்க. அந்த பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்க மொபைலை ஆன் பண்றாங்க. அந்த சடங்குல எல்லாரும் எழுந்து பிரேயர் சொல்ல ஆரம்பிச்சப்போ அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட 3 பேர் மட்டும் அந்த பிரேயர் ஆளை விட்டு வெளியே போனாங்க. இவங்க வெளியே போய் கதவை சங்கிலியால பூட்டி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி உள்ள இருந்த அந்த கேஸ் பாம்புகளை ஆக்டிவேட் பண்ணாங்க. வெள்ளை நேரத்துல கேஸ் வேகமா பரவ மக்கள் எல்லாம் இரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஆபத்தா இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் கதவை நோக்கி ஓடினாங்க. ஆனா அது சங்கிலியால பூட்டப்பட்டிருந்ததால அந்த கதவை திறக்க முடியல. அந்த விஷவாயுக்குள்ள போராடி உள்ள இருந்த 306 பேரும் ஒன்னா அங்கேயே இறந்து போறாங்க. இந்த செய்தி மொத்த பிரான்ஸையும் உலுக்கி போட்டுடுச்சு. சுலைமான் அந்த இடத்துக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டு அந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறான். பாரிஸ் தாக்குதல் வெறும் ஆரம்பம் தான், இனிமேல் தான்டா இருக்கு உண்மையான ஆட்டமேன்னு சொன்னான். சுலைமான் ஒய்ஃப் அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு டர்க்கி பார்டர்ல இருக்கிற ஒரு அகதிகள் முகாமுக்கு வந்து சேர்றாங்க. பாரிஸில் நடந்த அந்த தாக்குதலால எல்லாருக்கும் விசாவை கட் பண்ணிட்டாங்க. அவங்களால ஊருக்குள்ள போக முடியாதுன்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அப்பதான் டிவி மூலயமா பாரிஸில் தாக்குதல் ஆனதையும் அவங்க புருஷன் பண்ணதையும் அவங்க பார்த்தாங்க. அதுக்கு அவ புருஷன் தான் காரணன்றதையும் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. ஒரு அமெரிக்கன் ஆபீசர் கிட்ட போய் எனக்கு யூரோப் விசா வேணும்னு கேட்கிறா. இப்போ யாருக்கும் விசா கொடுக்க மாட்டாங்க. நீங்க அமெரிக்காவுக்கு தேவையான விஷயத்தை ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களால உங்களுக்கு விசா அரேஞ்ச் பண்ண தர முடியும்னு அவன் சொன்னான். அப்போதான் அவ நான் சுலைமானோட ஒய்ஃப்னு சொன்னான். அவன் அப்படியே ஷாக் ஆகி அப்ப அவர் எங்க இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, அவர் கூட என் பையன் இருக்கான், அவன் உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் நிறைய விஷயம் கேட்க போய் அவன் ரொம்ப பயந்து போய் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஜாக் பாரிஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தான். ஜாக்குக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தான். அவனை மட்டும் நம்ம சுடாம பிடிச்சிருந்தா, ஒருவேளை இந்த தகவல் அவன்கிட்ட இருந்து நம்ம கிடைச்சிருந்தா இந்த அப்பாவி மக்களை நம்ம காப்பாத்திருக்கலாம்னு நினைச்சான். அப்பதான் ஒரு மன நிம்மதிக்கு அவன் லவரோட டைம்ஸ் பண்ண முடிவு பண்ணான். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. சுலைமான் ஒய்ஃப்னு சொல்லி அகதிகள் முகாமுக்கு ஹெல்ப் கேட்ட விஷயம் இவன் காதுக்கு வருது. சுலைமான் ஒய்ஃபுக்கு பக்கத்து ரெட்டுக்காரங்க மூலியமா ஈரோப்புக்கு இல்லீகலா அனுப்புற ஒரு ஆளோட கான்டாக்ட் கிடைக்குது. அவங்கிட்ட அவரோட எல்லா நகையும் கொடுத்து ஈரோப்புக்கு அனுப்ப சொல்றா. அவனும் ஒரு ஆடு மாடை ஏத்துற மாதிரி ஒரு வண்டியில இந்த 3 பேரையும் ஏத்தி விடுறான். கொஞ்ச நேரத்திலேயே சுலைமானோட அந்த அடியாளு மிசைல் தாக்குனதுல தப்பிச்சு உயிரோட வந்து நிக்கிறான். அந்த ஈரோப்புக்கு இல்லீகலா அனுப்புன ஆளை பிடிச்சி அவங்களை எங்க அனுப்புனா அப்படின்ற விஷயத்த அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த டிரைவர் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி எல்லாரையும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க சொல்றான். இவங்க 3 பேருமே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு சொல்லி பாத்ரூம் பக்கம் போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அடியாள் வரத சுலைமான் ஒய்ஃப் பாத்துடுறா. அவன் லேடிஸ் ரூம் பாத்ரூம் கூட பார்க்காம உள்ள வந்துடுறான். அங்க இருந்த லேடிஸை கூட புடிச்சு தள்ளி விட்டுட்டு தான் உள்ள ஒரு திரையா விலைக்கு செக் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப அந்த 2 பொண்ணுங்களையும் அவன் பார்க்க, அப்போ ஒரு திரையை விளக்கும் போது அந்த 2 பசங்களும் உள்ளதான் இருந்தாங்க. டக்குன்னு பின்னாடி அவன் சுலைமான் ஒய்ஃப் ஒரு கல்லை எடுத்து அடிச்சு அவன் அந்த சாக்கடைக்குள்ளேயே பிடிச்சி தள்ளி விட்டுறான். CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்ல
ஒரு அவசர கூட்டம் நடந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இது பிரான்ஸோட பிரச்சனை தானே, அதிகம் பேர் பிரான்ஸ்காரங்க தான் செத்துருக்காங்க, நம்ம ஏன் இதுக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேம்ஸ், அது அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, யமன்ல செத்த நம்ம ராணுவ வீரர்கள் இருக்காங்க, சர்ச்சில் மொத்தம் 27 அமெரிக்கர்களும் அதுக்குள்ள இருந்தாங்க, இதையும் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னு சொன்னான். இது நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனையை நீங்க சும்மா இருந்துட முடியாது, இது ஒரு குளோபல் த்ரெட், நம்ம சான்ஸ் எடுத்தே ஆகணும்னு சொன்னான் ஜாக். அப்போதான் ஜாக்குக்கு ஒரு ஐடியா வந்தது. தம்பிக்காரன் சுலைமானுக்கு கான்டாக்ட் பயன்படுத்தி அந்த கேம் மெசேஜ் போர்ட்டலை நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னான். அந்த சிடி ஜாக்கிட்டு தான் இருந்தது. சுலைமானுக்கு அவன் தம்பி செத்தது தெரியாது, அதனால இந்த கேம் மூலமா அவனுக்கு மெசேஜ் அனுப்பி அவனை ட்ரேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அதே போல இவங்க பிளான் படி பிரெஞ்சு மீடியாவும் சுலைமான் தம்பி கைது செய்யப்பட்டுட்டான் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. சுலைமான் அதை பார்த்து தான் தம்பி இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்ப ஆரம்பிச்சான். இங்க சிஐஏ பெருசா வலைய விரிச்சாங்க. ஜாக்கு பிளான் படி கேமுக்குள்ள லாகின் பண்ணி இங்கிலீஷ்ல டைப் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி அவனோட மொழிக்கே மாத்துது. எதிர்பார்த்த மாதிரியே சுலைமானும் தம்பி மெசேஜை பார்த்த உடனே ரிப்ளை பண்ணான். ஜாக் காயம்பட்டதாக சொல்லி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டான். ஒரு அட்ரஸ் சொல்லி அங்கேதான் அவன் இருக்கிறதா அவன்கிட்ட சொன்னான். சுலைமானும் அந்த அட்ரஸை டக்குன்னு 3 பேருக்கு அனுப்பி அந்த இடத்துக்கு போக சொன்னான். அப்பதான் அவன் பக்கத்துல இருந்தவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதுக்கும் அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இங்க சிஐஏ அதுக்கும் தயாரா இருந்தாங்க. அந்த ஐபி அட்ரஸ் அவன் ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க பிரான்ஸ்ல இருக்கதா காட்டுற மாதிரி சிஏ செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் சுலைமானுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்பதான் நம்ம சின்ன வயசுல இருந்த வீட்டோட கலர் என்னன்னு கேட்டான். அவங்களும் பக்கத்துல இருக்கலாம் சர்ச் பண்ணி அந்த வீட்டோட கலர் ப்ளூன்னு கரெக்டா ஆன்சரை சொன்னாங்க. கடைசியா சுலைமான் கடவுள் உன்னை காப்பாத்தாருன்னு மெசேஜ் அனுப்புனான். இதை அனுப்பிட்டு அவன் டிஸ்கனெக்ட் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஏதோ ஆன்சரை நம்மள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு ஏதோ கோட் வேர்டா இருக்கும்னு அவங்க நம்பினாங்க. ஸோ ஏதாவது பினிஷிங் லைன் என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. அதனால ஜாக் சேம் டு யூன்னு சொன்னான். அப்பவே சுலைமானுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. உடனே அந்த அட்ரஸுக்கு போறவங்க ஸ்டாப் பண்ண சொன்னான். நீ என்னோட தம்பி இல்லைன்னு இங்கிருந்து மெசேஜ் அனுப்புனான். அப்போதான் பக்கத்துல இருந்த மேலதிகாரிகள் எல்லாமே இது முடிஞ்சு போச்சு, அவன் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனா ஜாக் விடல, மறுபடியும் டைப் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு உன்னை தெரியுமே அப்படின்னு சொன்னான். சுலைமானோ அனலிஸ்டா அப்படின்னு கேட்டான். இவனும் ஆமான்னு சொன்னான். அப்ப என் தம்பி இறந்துட்டானான்னு அவன் கேட்டான். ஜாக்கும் எஸ்ன்னு மெசேஜ் டைப் பண்ணான். அப்ப சுலைமான், நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு சொன்னான். பதிலுக்கு ஜாக்கும் அதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃபை நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னான். அவ உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணான். ஆத்திரத்தில் இருந்த சுலைமான் அந்த கனெக்ஷனை கட் பண்ணா. ஸோ ஜாக்குக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டுன்னு. ஸோ ஜாக்கு சுலைமான் ஒய்ஃபை பிடிச்சா இவங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு யோசிச்சு ஜேம்ஸும் ஜாக்கும் டர்க்கிக்கு அந்த அகதிகள் முகாமுக்கு கிளம்புனாங்க. அங்கே போனதா விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் ஐரோப்பாவுக்கு போற கடத்தல் பாதையில இருக்கிறதா அங்க இருக்க அதிகாரி சொன்னாங்க. வேற வழி இல்லாம அந்த ஏரியாவுக்கு போனா போலீஸ் அதிகாரியெல்லாம் போக முடியாது, அவங்களுக்கு ஒரு லோக்கல் கை தேவைப்படுது. அதனால ஒரு லோக்கல் கை கிட்ட $30,000 தரேன்னு சொல்லி அவனை இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்க. ஆனா ஜாக்குக்கு அந்த லோக்கல் கையை பார்த்தாலே பிடிக்கல. அவன் ஒரு பொம்பளை புரோக்கர், அது இல்லாம அவன் பல்லான வேலைகள்லாம் செய்வான்னு ஜேம்ஸே சொல்லியிருக்கான். அது இல்லாம ஜேம்ஸ்க்கு இதெல்லாம் பழக்கம் விஷயம், அதனால ரொம்ப நேர்த்தியாவே அவனை ஹேண்டில் பண்ணான். ஜாக்குக்கு அவனுக்கு கை கொடுக்க கூட யோசிக்கிறான். அவங்களோட காரை எடுத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்க போய் போட்டோவை காட்டி கேட்டப்ப இந்த லேடி தேடி ஒருத்தன் வந்தா அவனை அடிச்சு போட்டுட்டு இந்த பக்கமா தான் ஓடி போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா கடற்கரை பக்கமா தான் போயிருக்கணும்னு சொல்லி அந்த பக்கமா போக ஆரம்பிச்சாங்க. சுலைமான் ஒய்ஃபும் பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கடற்கரை வந்து சேர்ந்தாங்க. ஆனா இந்த சுலைமானோட அடியாளு இன்னும் 2 ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இது அவளுக்கு தெரியாது. இங்க லைன்ல நின்ன அகதிகளுக்கு எல்லாருமே அந்த லைஃப் வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு போட்ல ஏற போறாங்க. அப்ப அவன் அவங்கள பாத்துடுறான். அவளை பார்த்துட்டு சுலைமானுக்கு அவன் ஃபோன் பண்ணான். அதுக்கு அவன் பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, என் பொண்ணுங்களுக்கு தெரியாம அவளை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொன்னான். அதே நேரத்துல ஜாக்கும் ஜேம்ஸும் இப்பதான் அந்த கடற்கரையை கிட்டே வராங்க. இந்த கூட்டத்துல எப்படா அவளை கண்டுபிடிக்குதுன்னு தெரியல, அதனால தேடிக்கிட்டே போனாங்க. இந்த அடியால் அவ கரெக்டா போட்ல ஏறும் போது அவன் 3 பேரையும் புடிச்சு கீழே இழுத்துக்கிட்டு வரான். நம்ம தான் 6 அடி உயரமாச்சே, நின்றுகிட்டே லைட் ஹவுஸ் ஆங்கிள் அவளை இழுத்துக்கிட்டு வரத பாத்துடுறான். ஜாக்கு துப்பாக்கி இருக்க, அங்க இருக்க எல்லாருமே துப்பாக்கியை வெளியே எடுக்கிறாங்க. அந்த அடியாலும் சுலைமான் ஒய்ஃப் தலையிலேயே கன்னை வச்சுட்டு நிக்கிறான். இந்த பதட்டமான சூழ்நிலையில கூட நம்ம லோக்கல் கை செம்ம டேலண்டான ஆள் போல
நடுவுல நின்னுகிட்டு 2 டீமையும் சமாதானப்படுத்துறான். அங்கே ஒரு லோக்கல் ஆளுகிட்ட அவன் டீல் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த லோக்கல் ஆளு நம்ம ஆளுகிட்ட நான் கை நீட்டி அவன்கிட்ட காசு வாங்கிட்டேன், இப்ப என்னால எப்படி வார்த்தை மாறுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், நான் யாருன்னு தெரியல, வெளியூர் ஆளுங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினா அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு அவனை மிரட்ட ஆரம்பிச்சான். அந்த பசங்க நம்ம ஆளுங்க, நான் ஏற்கனவே பேசி காசெல்லாம் வாங்கிட்டேன், எனக்கு அவங்க வேணும்னு இவன் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா அவங்கள்ட்ட சொன்னான். சரி அப்படியே இருங்க, நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லி அவனும் அங்கே போனான். அவன் சுலைமான் அடியாள்கிட்ட பேசிட்டு இவன்கிட்ட வந்து சொன்னான், பசங்களை நாங்க தரமாட்டோம், வேணும்னா சுலைமான் வைஃபை விட்டுறோம் அப்படின்னு சுலைமான் அடியால் சொல்லி அனுப்புறான். நம்ம லோக்கலுக்கு இந்த விஷயத்த ஜேம்ஸ் கிட்ட சொல்லி துப்பாக்கியை கீழே இறக்க சொல்றான். கொஞ்ச நேரம் யோசிச்ச ஜேம்ஸ் அவனோட துப்பாக்கியை கீழே இறக்கினான். ஜாக் மட்டும் கன்னை கீழே இறக்காம அவனையே பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தான். பொண்ணுங்க இல்லைன்னா சுலைமான் வைஃப் நம்மளுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டா, நம்ம பொண்ணுங்களோட தான் இங்கேருந்து போகணும்னு ஜாக் சொல்றான். அப்ப ஜேம்ஸ், நான் சொல்றத நீ கேளு, தற்போதைக்கு கன்னை கீழே போடு அப்படின்னு சொன்னான். ஜேம்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கன்னை கீழே இறக்கினான். லோக்கல் கை கூட டீல் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லேடியை விட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு போக சொன்னான். அங்க இருக்கிற ஆள் பசங்களை இழுத்துக்கிட்டு கார்ல ஏத்த போனாங்க. ஜேம்ஸும் ஜாக்கும் ஒன்றும் பண்ண முடியாம அங்க அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அடியாளு சுலைமான் வைஃபை அப்படி தூக்கி போட்டு ஒரு ஸ்டெப் தான் வச்சா, யாரும் எதிர்பார்க்காத போது ஜேம்ஸ் டக்குன்னு அவனை ஹெட்ஷாட் அடிச்சு அவனை காலி பண்ணான். எல்லாரும் துப்பாக்கி தூக்குனாங்க. ஆனா லோக்கல் கை டே இருங்கடான்னு சொல்லி கத்தி அவங்கள சமாதானப்படுத்தினான். சுலைமான் வைஃப் ஓடி போய் அவங்க பசங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சா. ஜாக் கிட்ட போய் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கோன்னு சொல்லி உங்களை நான் சேஃபான பேசுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னான். ஜேம்ஸ் அந்த சுலைமான் அடியாளுகிட்ட இருந்த போனையும் வேற ஏதாவது இருக்கான்னு அவன் பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருந்தான். ஜாக் கிட்ட ஜேம்ஸ் அந்த $30,000 காசை கொடுத்து அவனுக்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புறான். அப்ப ஜாக் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அவன் இல்லைன்னா நம்மளால இந்த விஷயத்தை பண்ணிருக்க முடியாது, இன்னும் அப்படியே முறைச்சிக்கிட்டு இல்லாம நீயே இந்த காசை அவன் கையை போய் கொடு அப்படின்னு சொன்னா, இவனும் முறைச்சிக்கிட்டே அந்த காசை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தான். டர்க்கில இருந்த அமெரிக்க விமானப்பட தளத்துல உன் பையனை உன்னோட சேர்த்து வைக்க என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன்னு ஜாக் அவளுக்கு வாக்கு கொடுக்குறான். அதுக்கு பதிலா அவ சுலைமான் இருக்கிற லொகேஷனை சொன்னான். பிடிச்சி வச்சிருந்த டாக்டர்ஸ் வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுக்கு தேவையான விட்டமின் மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்கிறான் இந்த பாசக்கார தீவிரவாதி சுலைமான். அதே நேரம் இன்னும் பெரிய படைய தான் கூட இணைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பையன்கிட்ட உங்க அம்மா இறந்துட்டா, அந்த அமெரிக்காக்காரங்க தான் உங்க அம்மாவை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி பழி வாங்குற எண்ணத்தை அவன் மனசுக்குள்ள விதைக்கிறான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவனாலதான் அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவும் மனசு உடைஞ்சு உள்ள போய் உட்காந்து அழவ ஆரம்பிச்சான். சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சுலைமான் வைஃப் கொடுத்த தகவலை வச்சு சுலைமானோட வீட்டை மொத்தமா சேட்டலைட் இமேஜ் எடுத்தாங்க. அது ரொம்ப பாதுகாப்பான இடமா இருந்துச்சு. ஒரு மீட்டிங்ல எல்லாரும் விமானம் தாக்குதல் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா ஜாக் அதை எதிர்த்தான். பாம்பு போட்டா சுலைமான் செத்துருவான், அவனோட நெட்வொர்க் அப்படியே இருக்கும், எதிர்கால தாக்குதலுக்கு தகவல் கிடைக்காம போயிடும், அதனால கிரவுண்ட் அட்டாக் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிரவுண்ட் அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு உண்டான ட்ரைனிங்லாம் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வீடு மாதிரியே ஒரு செட்டை போட்டு அவன் எங்க படுத்திருப்பான், எத்தனை துப்பாக்கி வச்சிருப்பான், எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் ஒய்ஃப் சொல்ல இவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அசர்பைஜான்ல ஒரு தனி விமான நிலையத்துல சுலைமான் லைபீரியாவில இருந்து ஒரு டெட் பாடியை எடுத்துக்கிட்டு போனதா சிசிடிவி ரெக்கார்டிங்ல வந்திருக்கு. அது அவனோட உறவினோட பாடி அடக்கம் செய்யறதா அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போறதா சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. லைபீரியா பாடின்னு சொன்ன உடனே ஜேம்ஸ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆர்மியோட தொற்று நோய் ஆய்வு மையத்துல எபோலா கிருமி தொற்றுன ஒரு பிணம் திருடப்பட்டிருந்த ரிப்போர்ட் அவனுக்கு வந்ததாக சொன்னான். அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு டாக்டர் மீட்டிங் கூட இருக்கு, அதை நம்ம அட்டென்ட் பண்ணா ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்குன்னு சொல்லி அந்த மீட்டிங் 2 பேருமே கிளம்புறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சுலைமானும் அவனோட தம்பியும் லிபரியான்னு ஒரு நாட்டுல எபோலா வைரஸால பாதிக்கப்பட்ட இறந்தவங்களை குறிப்பிட்ட இடத்துல போட்டு புதைச்சிருக்காங்க. அது மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேக்சின் எல்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்தே அந்த வைரஸை ஒழிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்ச சுலைமான அங்க இருக்க இன்சார்ஜுக்கு $500 காசை கொடுத்து அந்த பாடியை அசர்பைஜான் வழியா இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த சிசிடிவி தான் ஜேம்ஸும் ஜாக்கும் பார்த்தது. ஜாக்கும் ஜேம்ஸும் அந்த மீட்டிங்கு போகும்போது தான் ஜாக்குக்கே ஒரு ஷாக்கு. எபோலா வைரஸ் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண டாக்டர் டீம்ல இருந்தவ தான் கேத்தி. லிபரியால ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கான், அப்புறம் இறந்து போயிருக்கான். அந்த பாடி சாம்பிள்ஸை கேத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க அழிச்சுதா நம்பின அதே வகையான கிருமி மாதிரியே இருக்குன்னு கண்டுபிடிச்சா. இது எப்படி சாத்தியம்னு சொல்லதான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஜேம்ஸ் இப்ப அந்த மீட்டிங் வந்ததால அவளுக்கு தெரிய வந்தது
அந்த ஆளு சுடுகாட்டோட கேட் கீப்பர்னு. அவன் தான் அந்த பாடியை எடுத்து சுலைமானுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் அவனுக்கு இந்த எபோலா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. ஜாக் கேத்தி கிட்ட இந்த பாடியை வச்சுக்கிட்டு அவனால ஒரு பயோ வெப்பனை தயாரிக்க முடியுமான்னு கேக்குறான். அதாவது ஏதாவது வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு அவள்கிட்ட கேக்குறான். இந்த வைரஸ் உடம்புல இருந்து வெளியில வர ரத்தம், வேர்வை, எச்சில், சிறுநீர் இது மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ்ல மூலமா தான் பரவ வாய்ப்பு இருக்கு. அவன் அந்த உடல்ல இருந்து எப்படி அந்த கிருமியை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு வெப்பன் மாதிரி ஒரு டிவைஸை போட்டு எப்படி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியல. அவன் அதை காத்து வழியா மட்டும் பரவ வைக்க ஏதாவது இன்ஜினியரிங் செஞ்சானா இது ரொம்ப பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவன் சொன்னான். மீட்டிங் முடிஞ்சதும் கேத்தி கிட்ட போய் அவன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதா சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சின்ன வேலை விஷயத்துக்கே பொய் சொல்லியிருக்கேன், நீ இதை எப்படி வேணா என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு உன்னை நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த நேரத்துல சுலைமான் வைஃப் அவ பொண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல சிஏ கண்காணிப்புல இருந்தா. சுலைமானை பிடிக்கிறதுக்கு அவளால என்ன முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா. அதனால அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அவங்க பசங்களுக்கு வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட ஒரு டிவைஸும் கொடுக்குறாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு அவளோட பெரிய பொண்ணு அதை வச்சு அவளோட அண்ணனுக்கு நாங்க அமெரிக்கால சேஃபா இருக்கோம்னு மெசேஜ் அனுப்புனா. அவங்க அம்மா எல்லாருமே சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்ச இந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பதான் அவங்க அப்பா வர சத்தம் கேட்டதும் தூங்குற மாதிரி நடிச்சான். சுலைமானும் அவன் பையன் கேம் விளையாடுறத பார்த்து அந்த வீடியோ கேமை ஓபன் பண்ணி பார்க்கறான். அவன் சேட் பண்ணி இந்த மொத்த ஹிஸ்டரியை அவன் படிச்சிடுறான். சுலைமான் அங்கேதான் இருக்கான்னு உறுதி செஞ்சு தரவழி தாக்குதல் பண்ணலான்னு அனுமதி கொடுத்துட்றாங்க. தலைவர்கள் எல்லாம் உட்காந்து லைவ் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க மொத்த மிலிட்ரி படையும் அந்த பில்டிங்குள்ள இறங்குச்சு. இவங்க உள்ள போக போக அந்த இடமே அமைதியா இருந்துச்சு. யாருமே இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. கடைசியா சுலைமானே அங்கே இல்லை. அவங்க வர்றது எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய சுரங்கம் இருக்கு, அது வழியா தப்பிச்சு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. அங்க இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த ராணுவ படை அங்கே பூட்டி வச்சிருந்த அந்த 12 டாக்டர்ஸ் மட்டும்தான் இங்க இருந்தாங்க. அவங்க மொத்த பேரையும் ஹெலிகாப்டர்ல ஏத்தி பத்திரமா இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க திரும்ப வந்ததை பார்த்து பிரசிடென்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் பெரிய வரவேற்பு கொடுத்தாரு. அதுல ஒரு டாக்டர் பிரசிடென்ட் ரொம்ப நெருங்கிய நண்பர். சுலைமான் இடத்துல எடுத்துக்கிட்டு வந்த ஃபைல்ஸ், மெடிசன் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு பணைய கைதிக்கு விட்டமின் மாத்திரெல்லாம் கொடுத்துருக்கத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் கிழிச்சு போட்டிருந்த அந்த பேப்பர் துண்டுகளை ஒட்டி பார்க்கும்போது அமெரிக்க பிரசிடென்டும் இந்த டாக்டரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்தான். அப்போ சுலைமானுக்கு பிரசிடென்ட்டுக்கும் இந்த டாக்டருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க ஜாக்கு கேத்தியோட காலில் கையில விழுந்து கடைசியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. அவளும் ஜாக்கை புரிஞ்சுக்கிறா. அப்பதான் ஜேம்ஸ் ஜாக்குக்கு கால் பண்ணி டாக்டர் பிரசிடென்ட் ஃப்ரெண்டுன்னு சுலைமானுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னான். அப்ப ஜாக் நியூஸை பார்த்துக்கிட்டு தான் ஜேம்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா. பிரசிடென்ட் பக்கத்துல டாக்டர் இருமிக்கிட்டே இருந்தது எல்லாத்தையுமே நோட் பண்ணா. அப்பதான் ஜாக் ஒரு முடிவுக்கு வந்தா. சுலைமான் எபோலா வைரஸை வச்சு பயோ வெப்பன்லாம் தயாரிக்கல, அவங்க அழைச்சிக்கிட்டு வந்த அந்த டாக்டரே வெப்பன் தான் அப்படின்னு சொன்னான். அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ்லயோ அவங்க இருந்த ரூம்லயோ இந்த வைரஸ் அவங்கள தாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜாக் நினைக்கிறான். அவங்க உடனே எல்லாருக்கும் அலர்ட் கொடுத்து பிரசிடென்ட் அவங்கள மீட் பண்ண டாக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே வாஷிங்டன்ல இருக்க மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு 21 நாள் தனிமைப்படுத்தணும்னு உத்தரவு போட்டாங்க. பயோ அட்டாக் பயம் வாஷிங்டன் ஃபுல்லா குழப்பத்தை உண்டாக்குச்சு. இதே நேரத்தில் தான் சுலைமானும் புது பெயரில் போலி பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு தன்னோட பையனோட அமெரிக்காவுக்குள்ள வந்து இறங்கினான். சிகிச்சைக்காக வந்ததா சொல்லிட்டு ஒரு முக்கியமான மிஷனுக்கு அமெரிக்காவுக்குள்ள காலை வச்சான். ஒரு துறைமுகத்துல 2 பேரு ஃபுல்லா கவர் பண்ண சேஃப்டி சூட்டை போட்டுக்கிட்டு ஆலிவ் ஆயில் கண்டெய்னர்ல இருந்து ஒரு இரும்பு பொட்டியை உடைச்சி கண்ணாடி டியூப்ஸ்ல ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறத பொறுமையா எடுக்கிறாங்க. அதுல ஒரு கிளாஸ் டியூப் உடஞ்சு போக அதை அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு மற்றதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு நாள் கழிச்சு ஒரு வேர்ஹவுஸ் மேனேஜர் கீழே கிடந்த அந்த உடஞ்ச கிளாஸ் டியூப்ல பார்த்தபோது என்னன்னு தெரியாம அதை மோந்து பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருந்ததால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதே ஹாஸ்பிட்டல்ல அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவருக்கு cesium 137 ஒரு ரேடியேஷன் பாய்சனிங் தாக்கி இருக்குன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த பாய்சனிங் அவன் ஒர்க் பண்ணது அந்த குடோன்ல இருந்தா வந்திருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சு
அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த எல்லாத்தையும் போட்டோகிராஃப் பண்ணி ஜாக் கிட்ட காட்டும் போதுதான் இந்த பொட்டி ரொம்ப சின்னதா இருக்கு, இதை வச்சுட்டு பெருசா அட்டாக்லாம் பண்ண முடியாது, அவன் வேற ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு சொன்னான். இந்த சுலைமான் எப்பவுமே இப்படிதான் சின்ன விஷயமா காட்டி பெரிய விஷயமா எடுத்துட்டு போய் விடுவான். இப்படிதான் சர்ச்சில் ஒரு பிரீஸ்ட கொன்னா இரங்கல் கூட்டத்துல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல தான் அவன் அட்டாக்க பண்ணான். இங்கேயும் அதே மாதிரி அமெரிக்க தலைவர்களுக்கு இவன் குறி வைக்கிறானா, எபோலா வச்சு அட்டாக் பண்ண போறானா, இல்ல CCM-137 வச்சு அட்டாக் பண்ண போறானா, இது எப்படி கனெக்ட் ஆகுது, பல முறையிலயும் இருந்து தாக்குதல் வரதால இதெல்லாம் டைவர்ஷனா கூட இருக்கலாம். சோ அவனோட பிளான் என்னன்றது இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆள் பிசா கடைக்குள்ள போறான், டேபிள் கீழே ஒரு பேக்கை போட்டுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். வெளியே வந்து போன் மூலமா ட்ரிகர் செஞ்சு அந்த கடையை வெடிச்சு செதற வைக்கிறான். ஜேம்ஸும் ஜாக்கும் இந்த தாக்குதல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வேகமா போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, இது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் வெடிமது தான், மிகப்பெரிய வெடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பிளான் பண்றான்னு இது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அப்பதான் ஆம்புலன்ஸ் வரிசையா அவங்கள தாண்டி போய்கிட்டு இருந்தது. ஒரு இடத்துல சந்துக்குள்ள இருந்து வந்த ஒரு ஆம்புலன்ஸ் மற்ற ஆம்புலன்ஸோட சேர்ந்து போக ஆரம்பிச்சது. இந்த பாம் பிளாஸ்ட் காயம்பட்டவங்க அத்தனை பேரும் வாஷிங்டன் தலைவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரசிடென்ட் இருக்கிற அந்த மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. சோ ஜாக்குக்கு அவனோட பிளான் என்னன்றது இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஜேம்ஸ் கிட்ட அவன் டார்கெட் செஞ்சிருக்கிறது பிரசிடென்ட. சோ வண்டியை வேகமா மெமரி ஹாஸ்பிட்டல் பக்கம் திருப்புன்னு சொன்னான். மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல ஒரே கூட்டமா இருந்தது. சுலைமான் ஒரு ஆம்புலன்ஸ்ல அடிப்பட்டவனை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் ரூம்ல செத்து போன உடல்களை உள்ள வைக்க போகும்போது அங்க இருந்த இன்சார்ஜை சுட்டு கொண்டுட்டு அந்த பாடிக்குள்ள இருந்து CCM-137 டியூப்ஸ் எல்லாம் எடுத்து கவனமா அடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸும் ஜாக்கும் ஹாஸ்பிட்டல்ல வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு விஷயத்த சொன்னாங்க. கேப்டனும் உடனே இங்கிருந்து பிரசிடென்ட் மற்ற தலைவர் எல்லாத்தையும் வெளியேற்ற ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சான். ஜாக்கும் கேத்திக்கு எச்சரிக்கை கொடுத்து போன் பண்ணா, ஆனா சிக்னல் கிடைக்கல. ரிமோட் மூலமா வெடிக்க வைக்க கூடாதுன்னு CIA எல்லா சிக்னலையும் ஜாம் செஞ்சுட்டாங்க. ஜாக் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ள போய் பாக்குறான். ஒரு டாக்டர் துப்பாக்கியில சுடப்பட்டு இருந்ததை அவன் பாக்குறான். உடனே அவன் துப்பாக்கியை தூக்கிட்டு எல்லா ரூம்லயும் செக் பண்ண ஆரம்பிச்சான். சுலைமான் ஹாஸ்பிட்டலோட ஏர் வென்டிலேஷனை நோக்கி போயிட்டு இருந்தான். சுலைமான் அந்த ஏர் வென்டிலேஷன் வழியா CCM-137 பரப்பி விட்டு மொத்த தலைவர்களையும் அழிக்க பிளான் பண்ணியிருந்தான். உள்ள மொபைல் சிக்னல் கிடைக்காததால வெளியே போய் ட்ரிகர் பண்ணணும்னு முடிவு பண்ணி எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இங்க கேப்டன் கேத்தியை பார்த்து, இது மாதிரி ஒரு த்ரெட் வந்திருக்கு, நம்ம இமிடியேட்டா பிரசிடென்ட்டும் அது முக்கியமான தலைவர்களும் இங்கேருந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு கேப்டன் சொன்னாரு. அப்ப மற்ற பேசண்ட்டுகளும் ஊழியர்களும் என்ன பண்றது அப்படின்னு கேத்தி கேட்டா. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட்டுக்கு தான், அப்புறம் தான் மக்கள்னு சொன்னான். உயிரில் என்னடா பிரசிடென்ட் உயிர் மக்கள் உயிர் மயிருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறா. சைரன் சத்தம் கேட்டதும் சுலைமான் ஆட்கள் 4 பக்கமும் செதறி ஓட ஆரம்பிச்சாங்க. அதுல ஹாஸ்பிட்டல் இருந்த எல்லா மக்களும் படிக்கட்டு வழியா இறங்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் படிக்கட்டு வழியா ஓடி போனா ஜேம்ஸ் அவனை பார்த்து பின்னாடியே துரத்திக்கிட்டு போனான். அவன் லிப்டுக்குள்ள போறத பார்த்தான். அவன் எங்க போறான்னு நோட் பண்ணிட்டு அந்த லிப்ட்ல படிக்கட்டு வழியா இறங்க ஆரம்பிச்சான். அந்த லிப்டுக்குள்ள கேத்தி இருந்தா. அடுத்த ஃப்ளோர் லிப்ட் ஓபன் பண்ண அடுத்த நிமிஷம் ஜேம்ஸ் அவனை தலையிலே சுட்டு வீழ்த்தினான். ஜாக்குக்கு படிக்கட்டுல துப்பாக்கி சவுண்டு கேட்டு அங்கே போனா அங்கே ஒருத்தன் செக்யூரிட்டியை சுட்டுட்டு ஓடி போனதா சொன்னாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் அந்த படிக்கட்டு வழியா இறங்கி போனான். சுலைமானும் இன்னொருத்தனை வெளியே வந்து வெடிகுண்டை ட்ரிகர் பண்ண பார்த்தாங்க. ஆனா சிக்னல் இல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த அவன் பையன் அப்பாவை பார்த்துட்டு கையசைச்சான். டக்குன்னு அந்த பையன் கீழே இறங்கி அவங்க அப்பாவை கை காட்டவே கூட இருந்தவன் கார்ல இருந்து இறங்கி அவன் பையனை உள்ள தள்ள போனா. அப்ப கரெக்டா போலீஸ் உள்ள வந்துருச்சு. பக்கத்துல இருந்த போலீஸ் அவன் ஒரு முஸ்லீம்னு பார்த்து சந்தேகத்துல அவனை கூப்பிட்டான். கூட இருந்தவன் துப்பாக்கி எடுத்து போலீஸை சுட போக போலீஸ் அவனை சுட்டுறாங்க. அவன் பையனை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அவன் எதிர்தான் சுலைமான் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் பையன்கிட்ட எந்த செய்யும் பண்ணாதன்னு கண்ணில் ஜாட காட்டிட்டு அவன் எதையுமே கண்டுக்காம அவன் பையனை அரெஸ்ட் பண்றத அவன் பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சான். ஜாக்கும் கீழே இறங்கி வந்து பார்த்தப்ப ஒரு சின்ன பையனை அரெஸ்ட் பண்ணி இருந்ததை கவனிச்சான். ஜாக்கு தூரத்துல 2 பேர் ஓடுறத பார்த்த உடனேயே அவனை ஷூட் பண்ணா. பட் மிஸ் ஆயிடுச்சு. அவனை சேஸ் பண்ணிட்டு ஒரு சப்வே ஸ்டேஷனுக்குள்ள போனான். அவன் ட்ராக் பக்கமா ஓடி போறத பார்த்து அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணா. ஒருத்தன் ட்ரெயின்ல அடிபட்டு அங்கேயே செத்துறான். ரொம்ப நேரமா ஓடினதுக்கு அப்புறம் மக்கள் நிறைய நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு சப்வேக்குள்ள அவன் ஓடினான். அங்க இருந்தவன்ட்ட ஒரு தொப்பியோ ஒரு துண்டையோ எடுத்து மேல போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தோட அப்படியே ஐக்கியமாயிடுறான். அப்ப ஜாக் உன் பையன் என்னகிட்ட தான் இருக்கான்னு அவன் கத்துனப்போ அவன் ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தான். அந்த நொடியில ஜாக்கு டக்குன்னு துப்பாக்கி தலைக்கு மேல தூக்கி சுட்டான். அதை பார்த்து பயந்த மக்கள் எல்லாருமே குனிஞ்சாங்க. இவன் மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருந்தான். இந்த வாட்டி எந்த ஒரு சந்தேகம் இல்லாம அவனை குறி பார்த்து சுட்டான்.
அவனும் கீழே விழுந்தான். கிட்ட போயிட்டு அவனோட மொபைலை எடுத்தான். அந்த மொபைல் சிக்னல் இல்லாம பாம்பு ட்ரிகர் ஆகாம அப்படியே இருந்தது. அதை மடக்கி அப்படியே பாக்கெட்ல வச்சான். ஒரு பெரிய தாக்குதலை ஜாக் முறியடிச்சிட்டான். ஒரு சிஐஏ டெஸ்க்டாப்ல இருந்த ஜாக் இப்போ ஒரு முன்னணி இரவா அமெரிக்காவுக்கே மாறினான். சுலைமானோட பையன் அவங்க அம்மாவோடவும் அக்காவோடவும் சேர்க்கப்பட்டான். ஜேம்ஸ், நீ அந்த பையனோட உயிரை காப்பாத்திருக்க அப்படின்னு ஜாக்கிட்ட சொன்னப்போ, இல்ல நான் இப்போ 3 குழந்தைங்களுக்கு அப்பாவை கொண்டு அவங்களுக்கு எதிரியா ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த மிசைல் அனுப்பின விக்டர் லீவ் போட்டுட்டு அவனால பாதிக்கப்பட்ட அந்த பையன் வீட்டுக்கே போனான். வெளியே வந்த அந்த ஆளோட வயசான அப்பா இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. டேபிள்ல அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு விதமான குற்ற உணர்ச்சியில இருந்தான். இவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான்றத அவருக்கு இவனால சொல்லி புரிய வைக்க முடியல. அவன் பேக்ல இருந்த பணத்தெல்லாம் எடுத்து மேல வச்சு இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். அப்பவும் அவருக்கு எந்த விஷயமும் புரியல. அப்ப அந்த சின்ன பையன் உள்ள விக்டரை பார்த்து உள்ள ஓடி போய் ஒரு 3 அடுக்குல முட்டையை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தான். விக்டர் தன் பர்ஸ்ல இருந்து எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த முட்டைகளை வாங்கிக்கிட்டு, இந்த பணத்தெல்லாம் இந்த முட்டைக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க டேபிளே வச்சுட்டு அந்த ஒரு சிப் டீயை குடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட மன்னிச்சுக்கன்னு சொன்னான். அந்த அப்பாவுக்கு இப்ப புரிஞ்சுதான்னு தெரியல, ஆனா தலையை மட்டும் ஆட்டினாரு. இவனும் கையில இருந்த எல்லா பணத்தையும் அங்க வச்சுட்டு சின்ன மன ஆறுதலோட அங்க இருந்து கிளம்புனான். I'm sorry. இந்த ஜாக் ரயான் சீரீஸ் மொத்தம் 4 சீசன் இருக்கு. 4 சீசனுமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் தான். இந்த சீசன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த சீசனை நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சீசன் ஒழுங்கா போகணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். திஸ் ஜிகே.